ஹாய். ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து லைட் போடுவாங்க. லைட் போடும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்து பல்லி வரும் லைட் கிட்ட வந்து அதை அப்படியே வெயிட் பண்ணும். அந்த அந்த குண்டு பல்பு சுற்றி வந்து சின்ன சின்ன பூச்சிங்க அப்படியே வருங்க. அது வந்து டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கும். சாப்பிடும் போகும், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வரும், சாப்பிடும் போகும், அதுக்கப்புறம் போயிடும். டெய்லி நானும் அதை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக லைட்டு போடும்போது அது எங்கேருந்து டக்குன்னு ஓடி வந்துடும், சாப்பிட்டு போகும். இப்போ பாருங்களேன், நான் இது வந்து நான் யோசித்தேன். இப்போ அந்த பல்லிக்கு என்ன தோணும்? இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும், நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சூடாக நல்லா வார்மாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ அந்த பல்லிக்கு வந்து அதுதான் தெரியும். ஓகேவா? அந்த பல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த பல்பு தான் அதுக்கு கடவுள் மாதிரி. ஓகேவா? சாப்பாடு, வெளிச்சம், குளிருக்கு சூடு எல்லாமே கொடுக்குது. ஸோ அது என்ன நினைக்கும்னா, இதுதான் கடவுள், இந்த பல்பை உருவாக்குனது வந்து இன்னொரு பல்லியாக தான் இருக்கும் அப்படின்னு அது நினைக்கும். இதே ஒரு எருமாடு என்ன நினைக்கும்? இன்னொரு கடவுள் வந்து இன்னொரு எருமாடாக தான் இருக்கும், அதுக்கு 10 கொம்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கும். இப்போ நம்மள நினைப்போம் இன்னொரு கடவுள் எப்படி இருப்பார்னா அவரும் ஒரு மனுஷனாக தான் இருப்பாங்க. இதே ஒரு வந்து பொம்பளை மாடுன்னா சொல்லும், இல்லை அது பொம்பளை எருமாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும். நம்மளும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஜீசஸ் எடுத்துக்கோங்க. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அந்த டைமில் அங்கேருந்து கிங் இருந்தாங்க. அவருக்கு பிடிக்கல, மக்களை சேர்த்து வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணார். அவரை வந்து 33 வயசில் அவரை போட்டு தள்ளினாங்க. அவர் வந்து கடவுளாக மாறிட்டார். இதே இப்போ ரீசெண்டாக காந்தி, நேருலாம் வந்து இப்போ இருந்தால் கவர்மெண்ட்டை பிடிக்கலன்னு சொல்லிட்டு மக்களை திரட்டி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து லைக் நேஷ்னல் லீடர்ஸாக மாறிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 100 or 200 300 இயர்ஸ் கழிச்சுட்டு இதே மாதிரி இருக்கிற கவர்மெண்ட்டோ இருக்கிற சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி பண்ணால் அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுவாங்க. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அப்படி தான் வந்து எவால்வ் ஆகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஸோ எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம், எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, என் ஒய்ஃப் சொன்னாங்க, என் தம்பி ஏதோ அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நான் அந்த வழியில் வரேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். எதுக்கு யாரும் எனக்கு தெரிஞ்சு கேட்குறதில்ல. கேட்டால் பிரச்சனை தான். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேனே, நம்ம தமிழ் கல்ச்சர்லேயே பாருங்களேன். இப்போ இந்த வண்டிக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து இது கட்டுவாங்க. இந்த மஞ்சள் கயிறில் வந்து இந்த சங்கு, அப்புறமா அந்த ஒரு கல், அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, அந்த சில்லி, மஞ்சள் இதெல்லாம் போட்டு கட்டிலாம் தொங்க வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா திருஷ்டி கழியறதுக்கு, திருஷ்டி கழியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா ரீசெண்டாக எனக்கு தெரிய வந்துச்சு, அது வந்து அந்த காலத்தில் இருக்கிற புத்திசாலிங்க என்ன பண்ணாங்கன்னா, இட்ஸ் அ வேர்ல்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் தான். எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து குடிசை வீடு, பின்னாடி மாடு, ஆடு, அதெல்லாம் கோழிலாம் வளர்க்கும் போது பாம்பு வருமா. இன்கேஸ் பாம்பு வந்து யாராச்சும் கொத்திடுச்சுன்னா உடனே அந்த டிஸ்டி இதுதான் எடுத்து அதுலேருந்து கயிறு இருக்கும்ல, அந்த கயிறை தூக்கி என்ன பண்ணுவோம், பாம்பு கடித்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே இறுக்கி கட்டிடுவாங்களாம். கட்டிட்டு என்ன பண்ணுவாங்களாம், சுற்றி அந்த மஞ்சளை தேய்ச்சிட்டு, அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்பர் ஷாப்லலாம் வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லை வச்சு தரசன்னு தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு அந்த திருஷ்டிலேயே கொஞ்சம் வந்து இந்த இது இருக்கும்ல, பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகா வாயில் வந்து கடிக்க சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு அந்த கடிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த காரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷம் ஏறல, தெரியலன்னா விஷம் மண்டைக்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தமா. ஸோ இட்ஸ் லைக் மெடிக்கல் கிட். அதனால தான் இது வண்டிலையும் கட்டினாங்களாம். மாட்டு வண்டி முன்னாடி வச்சுட்டு எங்கேயாச்சும் வெளிக்கு அங்கெல்லாம் போகும்போது இன்கேஸ் பாம்பு கேம் கடிச்சிச்சுன்னா. ஸோ இது வந்து சயின்ஸு, இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து மக்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி ஆயிடுச்சுன்னா, திருஷ்டி இது பண்ணி ஆகணும். மக்கள் கூட ஏன் எதுக்குன்னு கேட்கல, அப்படியே இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, இந்த வெள்ளிக்கிழமைனா நகம் வெட்டாதரா, சனிக்கிழமை நகை வெட்டாதரா, வீட்டுக்கு தருத்திரம் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்கிறீங்க, நான் அப்போ தான் வெட்டுவேன் அப்படி இப்படின்னு நான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்துச்சு அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி ஸ்டார்டிங்லாம் ஏன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நகம் வெட்டக்கூடாதுன்னா, நகம் வெட்டி நம்ம அங்கங்கே போட்டுட்டோம்னா இந்த வீக்கெண்ட் ஆனால் தான் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸோ வெளிலேருந்து யாராச்சும் புது ஆட்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க கால் கையில் வந்து அதை நகம் குத்திடக்கூடாது. அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து நகம் வெட்டாதீங்கன்னு சொல்லுவாங்களாம். இதுலேயும் இன்னொரு இதுனா, விளக்கு வச்ச பக்கம் நகம் வெட்டாதீங்கப்பா, வீட்டுக்கு தரித்திரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஏன் அப்படி வெட்டக்கூடாதுன்னா, சிம்பிள். வெளிச்சம் போன பிறகு நகம் வெட்டினோன்னா நம்ம நகத்தில் சில ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நிறையா அந்த காலத்து மாதிரி கொஞ்சம் பழைய டைமில் பாக்டீரியா, கொஞ்சம் ஏதாச்சும் கிருமி, வைரஸ்லாம் உள்ளே போச்சுன்னா உடம்பு சிக்காக போயிடும்.
இதே நீங்கள் சன்லைட்டில் இருக்கும் போது வெட்டினீங்கன்னா சன்லைட் அந்த ஹோல்ஸ் படும்போது அந்த ஹோல்ஸும் மூடிக்கும். ஏதாச்சும் பாக்டீரியா ஃபங்கஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அந்த ஹோல்ஸ் வெளியே போச்சுன்னா கூட சன்லைட் பட்டோன்னே செத்து போயிடும். ஸோ அதனால தான் வந்து விளக்கு வச்ச பிறகு நகமும் வெட்டக்கூடாதுன்னு சொன்ன காரணம் அது. நம்ம எதுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம லிட்ரலாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்கப்பா, ரிலீஜியஸ்ன்னு பேரில் ஒன்று சொல்கிறாங்க, நம்ம அதை அப்படியே கற்றுக்கிட்டோம். ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ரிலீஜியஸே வந்து தப்புன்னு சொல்லலை. ரிலீஜியஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபஸ்ட் காலத்தில் வந்து மனுஷங்க எப்படி வாழணும்னு தெரியாமல் மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நம்மளும் அனிமல்ஸ் தான். அதுக்காக ஒரு ரூல் புக்கு தான் வந்து ரிலீஜியஸு. ஸோ ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல் புக்கை மாற்றிக்கிட்டு ஒரு ஐடியில் வந்து அவங்க வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அது தப்பே கிடையாது. என்னென்னா இதை வந்து சில பேர் வந்து அவங்களோட நல்ல விஷயத்துக்கும் அவங்களோட பெனிஃபிட்டுக்காகவே அப்படியே மாற்றி கொண்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து கிறிஸ்டியன் மறுபடி வளர்ந்தேன்னு எங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அதில் என்ன நல்லது இருக்குது, ஓகேங்களா. ஜீசஸ் வந்து தண்ணியை வந்து வைனாக மாற்றினேன்னு சொல்கிறாங்க, 3ஆவது நாள் வந்து உயிர் தெரிந்துட்டான்னு சொல்கிறாங்க, பிளான்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. பட் அவர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க, அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க, இறந்தார். அவர் என்ன சொன்னார், அவ்வளோதான். அவர் சொன்னதில் ஒரு 4-5 விஷயம் நல்லது இருக்கா, எனக்கு அது பிடிச்சிச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு புத்தா சொன்ன ஸ்பீச் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டேன். ப்ரூஸ்லி எடுத்தவங்க அல்டிமேட். அவரோட வேர்டிங்ஸ், அவர் ஸ்பீச்சஸ்லாம் சூப்பராக இருக்கும், அதுவும் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நிறைய கிரேட் லீடர்ஸ்லாம் பேசின கோட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சில பேர் அந்த ரிலீஜியஸாக மாற்றி, அதான் சொல்கிறேன். முக்கால்வாசி நான் என்ன சொல்கிறேன்னா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியாத விஷயத்த சில பேர் வந்து பெரியவங்க சொல்கிறாங்களோ, இல்லை நீ இப்படி தான் ஃபாலோ பண்ண சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்டு அதில் கண்டிப்பாக நல்லது இருக்கும். இப்போ திடீர்னு திருஷ்டி கட்டுன்னு சொல்லுவாங்க, நான்லாம் முடியாது, நான்லாம் வந்து அப்படி இப்படின்லாம் சொல்லாமல், அது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு வந்து மெடிக்கல் கிட்டுன்னு. ஸோ இது மாதிரி தான் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கும், நம்மளுக்கு அது புரியாது, ஓகேங்களா. அதை வந்து தெரிஞ்சுக்க விருங்க, சும்மா அக்செப்ட் பண்ணாமல். என்ன சொல்கிறேன்னா, நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதுங்க. சரிங்களா? பாய்.